மனசேனோ கரங்குதடி சிறகடிச்சு பறக்குதடி மதுரை. ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எக்மோர்ல இருந்து போயிட்டு இருக்கோம். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவாவுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதானே சிவா யாரும் கூட்டு போறதுக்கு ரெடியா இல்லை. அதனால வடசலிங்கம் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருக்கோம். சோ இங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறவரு அந்த கார்னர்ல உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க, அமைதியா. சோ பேட்ச் 1 இங்க இருக்கும், அடுத்து பேட்ச் 2 தாம்பரம்ல ஏற போறாங்க. ஸோ ஒரு 9 பேர் கொண்ட ஒரு குழு போக போறோம். ஸோ அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் நீங்க இந்த vlogல பாப்பீங்க. ஸ்டே டியூன். ஸோ ஹியர் கம்ஸ் தி ஹீரோ. ஸோ ஹீரோ ஆஃப் தி மூவி இங்க வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் பேட்ச் 2 எல்லாம் வெற்றிகரமா வந்துட்டாங்க. டைம்க்கு வந்தவங்க. ட்ரெயின்ல போகும்போது லைட் ஆன் பண்ணா ஸ்விட்ச் இங்க வந்து ஸ்விட்ச் கிடையாது, நமக்கு லைட் இருக்கும். இந்த லைட் அது டச் பண்ணாலே திரும்ப டச் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகும். டச் பண்ணா ஆன் ஆகும், டச் பண்ணா ஆஃப் ஆகும். அவ்வளவுதான். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சிவா பாட்டு சிவா யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? ஸோ வந்தே பாரத்தில் இப்போதான் உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டின்னரில் 2 சப்பாத்தி, ஒரு வெரைட்டி ரைஸ், ஒரு கர்ட் ரைஸ், அப்புறம் குருமா, அண்ட் தென் சாம்பார் மாதிரி ஒன்று இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ரசகுல்லா கொடுத்துருக்காங்க, ஒரு மாஜா கொடுத்துருக்காங்க. மசாலா பூரி, பானி பூரி, வேலு பூரி, சேவ் பூரி. ஸோ நீங்க தான் சொன்னீங்கன்னா மக்களுக்கு நீங்க தான் கருத்து சொல்லிருக்கீங்களா? சீஃப் ஓகே சீஃப். ஆமா ஆமா சீஃப். நீங்க பார்த்தா 3 பேர். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியாம வந்து மைக் வச்சு நான் என்ன பேசுறேன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கேன். பசங்க வந்து நான் ஆக்சுவலா லாக் பண்ணும்போது மைக்க மறந்துட்டாங்க. எப்போ எது தேவைப்படுமோ அப்போ பண்ண மாட்டாங்க, எப்போ எது தேவையில்லையோ அப்போ இது பண்ணுறாங்க. இல்ல சிவாக்கு நாங்க ஏன் மைக் வச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாகவே சிவா கிட்ட ஒரு ஹாபிட் இருக்கு. என்னன்னா ஆஃபீஸ்ல 9 hours ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவோம். பட் 9 hours வந்து பாத்தீங்க அப்படின்னா மீட்டிங்ஸ் எப்பவுமே வந்து அவர் லிடியாவோட மீட்டிங்ல இருப்பாரு. பட் அவருடைய டெடிகேஷன், அவருடைய இந்த ஹார்ட் ஒர்க் யாராலையும் காம்பன்சேட் பண்ணவே முடியாது. இது ஆஃபீஸ்ல இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் அதை தாண்டி ஆஃபீஸ் அவுட் ஆஃப் ஆஃபீஸ்லயும் மாதிரி பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஆஃபீஸ்ல வந்தாலும் கூட சிவா இப்ப எப்படி கர்ணனுக்கு வந்து கவச குண்டலம் சொல்லுவாங்க, கவச குண்டலம் வந்து கர்ணன் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்ற மாதிரி சிவா கிட்ட இருந்து டீம்ஸ், அவுட்லுக், ஹெட்போன், லேப்டாப் இது எதுவுமே பிரிக்கவே முடியாது. எப்பவும் பாத்தீங்கன்னா கையில அதோட தான் இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ற எல்லா ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி எந்த லெவலுக்கு போகுன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. சிவா இஸ் ஒன் சச் ரிசோர்ஸ். அவர் எப்பவுமே சீஃப் கூட இவ்வளவு மாதிரி ஒரு ஏரியா டெடிகேட்டட் ஏரியா பார்த்ததே இல்லை. கரெக்ட். ஸோ நிறைய கமெண்ட் பார்த்தீங்க, இதுதான் நாங்க வந்தேன் கடைசியா ஒரு கமெண்ட் சொன்னீங்க, அது வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு இங்க எல்லாருக்குமே யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சிவா தான். ஆல் ரவுண்டருங்க, அவ்வளவுதான். ஸோ பை த வே பேக் டு த கண்டென்ட். ஸோ ஆஃபீஸ்ல மட்டும் டெடிகேட்டடா இல்லாம வெளியில வந்தாலும் டெடிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கிரேட் லீடர் தான் சிவா. பாருங்க, தண்ணி கொடுக்குறாங்க, காசு வேணாம், தண்ணி சும்மா கொடுக்குறாங்க, வேணாம் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து இந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, நெவர் சே நோ
அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. எப்பவுமே காசு பதிலா பாட்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அக்செப்ட் வாட் எவர் யூ ரிசீவ், அவ்வளவுதான். உங்களுக்கு வரதை வாங்கி வச்சுக்கோங்க, நோ சொல்லிடாதீங்க, அவ்வளவுதான். எப்பயுமே எல்லாருமே எல்லாமே வராது, வரும்போது யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இந்த தத்துவத்தை ஆட்டோ பின்னாடி எழுதி வைக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் சரி, வாட்டர் பாட்டில் இருந்தாலும் சரி. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்?